I welcome you to learn English. உங்களுக்கு புரியுதா? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸை பார்க்காம நீங்கள் இங்கிலீஷில் அதை சொல்லணும். பார்க்காம எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். சப்போஸ் தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? Do you understand? அவங்க என்ன விளையாடுறாங்க? What are they playing? What do they play? What is he playing? எந்த ஆன்சர் கரெக்ட்? அவங்க என்ன விளையாடுறாங்க? What are they playing? What do they play? அவங்க என்ன விளையாடுவாங்க? What is he playing? அவர் என்ன விளையாண்டு கொண்டிருக்கிறார்? இந்த வீடியோவில் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு கண்டுபிடிங்க. புத்தகம் வாங்கிட்டியா? புக் வாங்கிட்டியா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேவ் யூ பாட் புக்? ஹேட் யூ பாட் புக் அப்படின்னா புத்தகம் வாங்கியிருந்தியா அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். யூ புக் பை இப்படி ஒரு கொஸ்டின் இருக்க முடியாது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பு. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஏன் மொபைலில் எடுத்த? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஏன் மொபைல் எடுத்த? ஒய் டிட் யூ டேக் மொபைல்? ஒய் ஹாவ் யூ டேக்கன் மை மொபைல் அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த ஆப்ஷன் இல்லை. ஒய் டிட் யூ டேக் மொபைல் அப்படின்னா ஏன் மொபைல் எடுத்த? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். நான் சொல்லலையா இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேவன்ட் ஐ டோல்ட்? டிடன்ட் ஐ டெல்? இந்த 2 ஆன்சர்ஸுமே கரெக்டாக வரும். பட் மேக்ஸிமம் ஹேவன்ட் ஐ டோல்ட் அதை யூஸ் பண்ணுவோம். வீட்டில் இருக்கீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ இன் ஹோம்? ரொம்ப சிம்பிள். ஆர் யூ இன் ஹோம்? வீட்டில் இருக்கீங்களா? ஆர் தே இன் ஹோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு அர்த்தம். ஆர் வி இன் ஹோம்? நாம் வீட்டில் இருக்கிறோமா? சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேவ் யூ ஈட்டன்? சாப்பிட்டாச்சா? டூ யூ ஈட் அப்படின்னா சாப்பிடுவீங்களா அப்படின்னு அர்த்தம். ஹேட் யூ ஈட்டன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எப்படி வாங்கினீங்க? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு டிட் யூ பை? எப்படி வாங்கினீங்க? ஒய் டிட் யூ பை? ஏன் வாங்கினீங்க? வேர் டு யூ பை? எங்கே வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், லாஸ்ட் ஒன். மற்ற 2 கொஸ்டின்ஸுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். மீட்டிங் எப்படி இருந்துச்சு? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவ் வாஸ் த மீட்டிங்? மீட்டிங் எப்படி இருந்துச்சு? வேர் வாஸ் த மீட்டிங் அப்படின்னா மீட்டிங் எங்கே இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஹவ் இஸ் த மீட்டிங்? மீட்டிங் எப்படி இருக்கிறது? எப்படி இருந்தது அப்படின்னா ஹவ் வாஸ் த மீட்டிங். எப்படி இருக்கிறது அப்படின்னா ஹவ் இஸ் த மீட்டிங். இந்த பாட்டு கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்போம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத பாருங்கள். ஹாவ் யூ ஹர்ட் திஸ் சாங்? ஹர்ட் ஹெச்இஏஆர்டி. ஹெச்இஏஆர் அது ப்ரெசன்ட் டென்ஸ். டூ யூ ஹியர் திஸ் சாங்? இந்த சாங்கை கேட்குறீங்களா? லாஸ்ட் ஆப்ஷன் அகெயின் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஹேவ் யூ ஹர்ட் திஸ் சாங் இஸ் கரெக்ட் ஆன்சர். அவரை வர சொன்னியா? எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவரை வர சொன்னியா? டிட் யூ ஆஸ்க் ஹிம் டு கம்? தட் இஸ் தி ஆன்சர். ஹேட் யூ ஆஸ்க் ஹிம் தேவையில்லை, ஏன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் இனஃப். டிட் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் அதுதான் ஆன்சர். வில் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் இனிமேல் நடக்க போகுது. ஸோ இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். உனக்கு தெரியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உனக்கு உங்களுக்கு 2க்குமே இங்கிலீஷில் யூ தான். ஸோ டூ யூ நோ? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? டஸ் ஹி நோ அப்படின்னா அவருக்கு தெரியுமா? டிட் யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரிந்திருந்ததா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உனக்கு தெரியணுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா, அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். தென்
ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். உனக்கு தெரியணுமா? டு யூ வாண்ட் டு நோ? உனக்கு தெரியணும்னு விரும்புறியா? டு யூ வாண்ட் டு நோ? டஸ் ஹி வாண்ட் டு நோ? அகைன் ஹீ வந்திருக்கு, அதனால் அவர் அவன் அப்படிங்கிறத குறிக்கும். டிட் யூ வாண்ட் டு நோ? நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்களா அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். டு யூ வாண்ட் டு நோ? எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க. எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள்? வேர் டிட் தே கம் அப்படின்னா எங்கே வந்தாங்க? வேர் டிட் தே கம், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர் டிட் தே கம் ஃப்ரம், எங்கிருந்து, அந்த ஃப்ரம் அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் தான் இம்பார்ட்டண்ட். வேர் டிட் தே கம் ஃப்ரம், எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள். வேர் டு தே கம், எங்கே வருவாங்க. வேர் டு தே கம். நீ படிக்கிறியா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நீ படிக்கிறியா? யூ ஸ்டடி அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது. யூ ஸ்டடி அப்படின்னா நீங்கள் படிங்க அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஸ்டடியிங், நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ ஸ்டடியிங், நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னா தான் ஆர் யூ ஸ்டடியிங் கரெக்ட். டு யூ ஸ்டடி, நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு கொஸ்டின். இதை வாசிட்டியா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இதை வாசிட்டியா? ஹாவ் யூ ரெட் இட்? ரீடுன்னு சொல்லக்கூடாது, ஹாவ் வந்திருக்கு, அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ இந்த ஹாவ் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரீடு அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் டென்ஸ் அதே ஸ்பெல்லிங் தான், READ தான். ஆனால் வாசிக்கிறது மட்டும் ரெட் அப்படின்னு வாசிக்கணும். ஸோ ரீட், ரெட், ரெட். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் ரெட் அப்படின்னு தான் வாசிக்கணும். ஹாவ் யூ ரெட் இட், நீங்கள் வாசிச்சிட்டிங்களா? இதை வாசிட்டியா? டு யூ ரீட் இட், இதை வாசிப்பியா அப்படின்னு அர்த்தம். டு யூ ரீட் இட், இதை வாசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. வில் யூ ரீட் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஏன் கேட்குறீங்க? ஒய் ஆஸ்க், ஒய் வேர் யூ ஆஸ்கிங், ஒய் ஆர் யூ ஆஸ்கிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். கண்டுபிடிக்கிறதோட அந்த டென்ஸையும் நீங்கள் சேர்த்து கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஒய் ஆர் யூ ஆஸ்கிங், ஏன் கேட்குறீங்க. ஒய் வேர் யூ ஆஸ்கிங் அப்படின்னா ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். வேர் வந்துருச்சு, அதனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒய் வேர் யூ ஆஸ்கிங். ஒய் ஆஸ்க் அப்படின்னா அது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே இல்லை. ஒய் ஆஸ்க், ஏன் கேட்குறீங்க, அதை அப்படியே எக்ஸாக்டாக தமிழில் மாற்றணுன்னா ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறது வரும். பட் இங்கிலீஷில் தட் இஸ் ராங். ஒய் வேர் யூ ஆஸ்கிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப கேஷுவலான சிம்பிளான தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.